பணிவான வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து கணிப்புகளை வழங்கி வருகிறார்கள். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடியர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பாப்போம் சார். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் மிகப்பெரிய பிரளயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய உயிர் பலிகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதுபோல் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூட ஒரு கள்ளக்குறிச்சிங்கிற ஊரில் கள்ளச்சாராயத்தை குடித்து 35க்கு மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி மனித உயிர்கள் அவர்களே தங்களுடைய உயிரை போகிறதுக்கு வழி தேடிக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தீங்கான ஒன்றுன்னு தெரிஞ்சு கூட அதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுடைய உயிர்களை போக்கிக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடே சோகத்தில் இருக்குது. 35 உயிர்கள் இந்த கள்ளச்சாராய குடித்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் நாமளே தான் திருத்திக்கணுமே தவிர வேற யாரும் திருத்த மாட்டாங்க சார். அதாவது நாமே தான் வாழணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆமாம். அதே போல் சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகை நோய் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு அரிய வகை பாக்டீரியா ஒன்று உருவாயிருக்கு. அது கொரோனா விட மோசமான நோய் அப்படின்னு சொல்லி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அந்த தொற்று, பாக்டீரியா தொற்று நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுன்னா உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அது சாப்பிட்டு 2 டேஸில் ஆட்களை கொன்னுடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லி. ஆமாம். நீங்கள் ஏற்கனவே பிரெயின்லாம் அஃபெக்ட் ஆகிடும். ஒரு அரிய வகை நோய், பயமுறுத்தலான நோய் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதுபோல் வந்துருச்சு. சமீபத்தில் கூட நேற்று கூட ஹஜ்ஜி யாத்திரைக்கு போன பயணிகள் கிட்டத்தட்ட வெப்ப அலை வீசுன்னு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. மழை பெய்தாலும் கூட வெப்ப அலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுபோல் அந்த ஹஜ்ஜி யாத்திரைக்கு போன பயணிகள் வெப்ப அலையின் தாக்கம் தாங்காமல் 550க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துட்டாங்க சார். நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 60 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு இயற்கை பேரிடர் அங்கங்கே அப்படியே நிகழ்ந்துகிட்டு இருக்கு. மனித உயிர்கள் பறிக்கப்பட்டுகிட்டே இருக்குது இயற்கையால். அதே போல் கடந்த 2 வீடியோக்களில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. வட இந்தியாவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கேயும் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் இந்த மாதிரி கோள்கள் மாற்றத்தால் நிகழ்ந்திருக்க என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் உயிர்கள் பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது சார். இதெல்லாம் எப்படி போய் முடியும், எங்கே நிற்கும், என்ன உயிர்கள் எப்படி காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சார். இன்றைக்கு நம்முடைய ரோஜா தமிழ் டிவி யூஎஸ்பி என்ன சார் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் சார். tiếng nhắn tin mình để đừng thế để bà nhắn nhắn để mình thế đà nhắn để mình nó nhắn để mình thế đà nhắn nhắn để mình thế đà để mình thế đà để mình thế đà tiếng nhắn tin mình để đừng thế để bà để mình có để mình thế đà nhắn để mình nắng để mình thế để cùng thế đà nhắn tiếng nhắn đừng thế đà nhắn nhắn để mình thế đà 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 nhắn nhắn để mình thế nhắn để mình thế đà nhắn để mình thế đà nó để cần nó xe đà cái mình nó cần nó để mình thế đà cái nghĩ nghĩ mình thế đà mình nó để mình nó thế đà cái nghĩ chính nghĩ mình thế đi. 2 மாநிலம், இந்த 2 மாநிலத்திலும் மிகப்பெரிய மழை வரப்போகுது. மிகப்பெரிய வெள்ளம் போல் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. நடுக்கடல் மையத்தில் ஒரு புயல் உருவாகுது. அந்த புயல் உருவாகக்கூடிய நிலைமை வந்ததுன்னா சென்னையில் நைட்டில் மழை இருக்கும். 2-3 நாளைக்கு நைட்டில் மழை இருக்கும். அது இல்லாமல் சென்னையில் 2 நாள் தொடர்ந்து ஒரு சின்ன மழைகள் நின்றுடும். அதே நேரத்தில் 2 மாநிலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு வழி வரும். இந்த நடுக்கடத்தில் இருக்கிற மையமான இருக்கிறது ரொம்ப அதிகமான மழையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுத்திருக்கு. mình để đừng thấy tệ đà mình để đừng có tệ đà mình để mình có nể mình tệ đà mình để gì nó tệ đà mình để nể mình tệ đà mình để nể nghĩ mình tệ đà mình để nể nghĩ mình để tiếng để mình hướng tệ đà mình để nể nghĩ mình sáng tệ đà mình để tiếng nhẫn mình tệ đà mình để nghĩ chính
அதே நேரத்தில் முஸ்லீம்ஸ் கண்ட்ரி, அதில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த வெப்பத்தோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நிலமை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஒன்றும் பேடாக சில இடத்துல வர்றது கடவுளோட இது விருதானுக்கு. ஆனால் மற்றபடி அவங்களுக்கு நல்ல வழிகள் வர்றது. அது இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு சின்ன முஸ்லீம்ஸ் நாட்டில் ஒரு எர்த்குயிக் வரா மாதிரி வந்து அதுக்கு அப்படியே அது வந்து சின்னதாக தெரியும், ஆனால் அது பெருசாக ஆக்கக்கூடிய நிலைமை ஆகிடும். அது மூலிமா சில இடத்துல பில்டிங்லாம் வந்து அப்படியே அசைகிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு எர்த்குயிக் ஒரு ஷேக் வந்து நிற்கும். Mừng để đừng thế này bà nghĩ để bình thế đà để bưng nâng để bình thế để cường thế đà sừng thế chỉ bình thế đà tiếng nhắn kính mừng để bình thế đà nhắn nữ bình thế đà nhắn nghĩ để bình thế đà mừng thế bình thế đà mừng muốn để bình thế đà nhắn nghĩ để bình thế bình hướng để bình thế đà nhắn để bình thế đà nhắn để bình thế để nhắn đừng thế để đà nhắn chỉ bình thế đà nhắn nghĩ để bình thế đà sừng thế để bình thế đà mừng đến bình thế bà đến bình thế đà sừng thế bình thế til bình thế kể bình thế để bà thế nghĩ tiếng đến nghĩ bình thế bé 3 வகையான வைரஸ் வந்து உருவாயிருக்கு. இந்த 3 வகையான வைரஸ் ஒன்று கேரளாவில் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட வைரஸ் உருவாகுது. அது அவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது கேரளா மாநிலத்தில் சில வழிகளை பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே நேரத்தில் ஜப்பானில் நீங்கள் சொன்ன மாதிரியா அந்த மாறுபட்ட வழிகள் வந்திருக்கு. அது ரொம்ப அவங்க வந்து ஆகணும். அது இல்லாமல் சுத்த வெள்ளை நாடு லண்டனாக இருக்கலாம், இல்லை யூரோப்பாக இருக்கலாம், இல்லை அதர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், அங்கே வரக்கூடியது ரொம்ப டேஞ்சரான நிலைமை. சட்டுன்னு இறக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அதே நேரத்தில் மனிதன் வந்து டக்குன்னு மயக்கப்பட்டு விழுவான். அந்த மயக்கப்பட்டு ரோட்லேயே சில ஆளுங்க மயக்கப்பட்டு விழுவாங்க. அதை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நிலைமையில் வர சொல்ல அந்த நோய் ரொம்ப எஃபெக்டான ஒரு நிலையை இருக்குன்றதை காட்டும். இன்னும் bình thế ra nó tiếng bình thế đà nó người kinh thế đi bình thế đà những người nói bình thế đà sự có đừng có thế đà mình nói bình thế đà mình nói bình thế đà mình nói để cần có chữ bình thế đáng để bình thế đà mình nói bình có nghĩ bình thế đà mình nói tự từng thế chữ bình có thế đà mình nói tiếng đến nghĩ bình thế đi. இந்தியாவில் சுகாதாரம் வந்து மேம்படும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால் திடீர்னு வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா ஒரு காற்று மண்டலம் உருவாகி ஒரு ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் தடைகளாகி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ டெல்லி மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கவங்க அது பக்கத்து மாநிலத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில குழப்பங்கள் ஆக்சிஜன் அங்கே தடையாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இன்னும் bình thế ra நீங்கள் thế đà tiếng bình thế đà tiếng nhắn kính mừng để bình thế để bà nghĩ để bưng nâng để cường thế đà mừng bánh nghĩ bình thế đà mừng thấy nghĩ bình thế đà bình thế bình thế đà mình thấy nghĩ nó xính nghĩ cường thế đà mình thấy nghĩ tiếng nghĩ bình thế bé. பாம்பேயில் மழையும் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே ஒரு பெரிய அரசியல் குழப்பம் மாறப்போகுது. ஒரு பெரிய அரசியல் குழப்பத்தை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இன்னும் bình thế ra để cường thế ra நீங்கள் mừng để cường thế ra muốn thấy nghĩ bình thế đà tiếng nhắn kính mừng để bình thế để bà nói bình thế bà nói nghĩ để bưng nâng để bình thế để cường thế đà nó sẽ nghĩ bình thế đà nói bình thế bà sẽ nhớ được những cường bình thế đà nói tiếng bình thế đà nói bình thế sẽ bình thế để đà nói bình thế đà mình thấy cỡ nói bình thế đà nói nghĩ tiếng nghĩ bình thế bé. ஸ்ரீலங்காவில் விலைவாசி ஏற்போது மக்கள் ஆர்ப்பாட்டமான ஒரு நிலைமை இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் bình thế ra நீங்கள் bình thế đà tiếng nó tiếng để kinh thế ra nói bình thế bà để bình mong để bình thế đà để bình mong nó từng thấy bình thế nghe đà để nghĩ để bình thế trị kinh thế nghe đà để bình thế đà để bình thế giữ bình thế kể đà để đi bình thế bà để nghĩ tiếng nghe bình thế bé. ஒரு விமானம் 2 விமானம் இப்போ பிரச்சனையாக போகுது. அதில் ஒரு விமானம் தரை இறங்கி கொஞ்சம் பத்திக்கிற நிலைமை வரும். நுழைவாயில் உள்ளே வரக்கூடிய நிலைமையில் பிரச்சனையாகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க போகிறோம். இன்னும் bình thế ra நீங்கள் bình thế đà mừng bình thế để bà nghĩ để bình thế đà bình thế đà nghĩ để bình thế sáng để bình thế đà rất lần đừng để đà thấy bình để bình thế đà nghĩ để để kinh thế đà nghĩ tiếng nghe bình thế bé.
லண்டனில் வந்து பொருளாதார வழிபடில் நிலைப்பாடு இல்லாமல் தடுமாற்றத்தை பார்க்க போகிறோம். பணம் வீக்கம் அதிகமாகிறத பார்க்க போகிறோம். விலைவாசி நமக்கு அறியாமல் ஏறின்னு இருக்குது. அது இல்லாமல் இந்த சில காய்கறிகள் சில பொருட்கள்லாம் ஏறப்போகுது. சில பொருட்கள் நமக்கு கிடைக்காம டிமாண்ட் ஆகும். அந்த மாதிரி நிலைமை ஆகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். để đừng thế đà để tiếng để đừng thế đà để cứ đừng thế đà để miếng để đừng thế đà để sừng thớ để đà để mến sừng thớ để đừng thế đà để miếng để bưng nâng để đừng thế để đừng thế đà để tiếng để đừng thế đà để miếng tiếng nghệ đừng thế bé மக்கள் 2026 வரைக்குமே மக்களோட சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்த சரி இருக்காது. அது மூலிமா எந்த ஒரு பெரிய பலனும் கொடுக்காது. ஸோ மக்களோட நிலைமை வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. để đừng thế để đà để nghĩ đừng thế đà để tiếng nó tính để đừng thế đi cùng thế đà để nhớ để cùng thế đà để tiếng đến đừng thế thế đà để tiếng đến đừng thế đà để nhớ đừng thế để đà để nữ đừng thế đà để nữ đừng thế đà để cứ đừng thế đà để đừng thế đà để nghĩ đừng thế đà để tình thế đừng thế đà để nghĩ đừng thế đà để nghĩ tiếng nghĩ đừng thế đi. டெல்லியிலே மேற்கு வங்க வரையுமே சில இடத்துல ப்ராப்ளம், ஒரு பாலத்துக்கு வந்து பிரச்சனையாக போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு தடவை ஷேக் வரதையும் பார்ப்போம். để đừng thế để đà để tiếng đừng thế đáng để đừng thế đi đừng thế đà để nỡ đừng thế bà để nén để bấn nắng để đừng thế đà để tiếng nhắn kính mắng để đừng thế để bà để tiếng để đừng thế đà để nén để mình nén nhẫn đừng thế để đà để tiếng đừng thế đà để nén để đừng thế đà đừng thế đừng thế đà để bực có cần có để đừng thế đà để nén để đừng thế để đà để đừng thế đà để nén để đừng thế đừng thế để sùng cố để đà để மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா எதிர்பார்க்காத வெள்ளம் வந்துடும். மிகப்பெரிய மழையில் அவங்க வந்து கொஞ்சம் அவஸ்தைப்படுவாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுதான் சரியாக. ஆனால் சரியான மையம் இந்த வெயிலோட தாக்கம் பூமியில் வந்து மிகப்பெரிய சூட்டுத்தன்மையை உருவாக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சூட்டுத்தன்மையினால ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஐஸ்லாண்டாக இருக்கலாம், இல்லைனா தண்ணி இருக்கலாம், ஒரு ஃபின்லாண்ட், இல்லைனா ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருக்கலாம். அந்த கண்ட்ரியில் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த வால்கனோ வந்து எழும்பிடும். அப்படியே குழம்பு போல் கக்கக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். இங்கேருந்து 6000 மைல் நடுக்கடலில் பூகம்பம் ஒன்று இருக்குது. அது மையம் கொண்டிருக்கு. அதுலேருந்து அது மேற்கு நோக்கி போகுது. அந்த மேற்கு நோக்கி போக சொல்ல அந்த இடத்துல எர்த்குவேக். ஸோ அந்த மேற்கு பிரதேசமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல, அது முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கலாம்னா வேறு ஒன்று கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம், அங்கே வந்து ஒரு எர்த்குவேக் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ரோபோக்கள் வேலை செய்ய போது முக்கியமாக 2-3 வெள்ளையன் கண்ட்ரியில் இறங்கி அதை சர்வீஸ் பண்ண போகுது. அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். để đừng thế thế bà để tiếng để đừng thế đà để đừng thế bà để nghĩ để đừng thế đà để bình nói để đừng thế đà nói kiến để để tiếng để đừng nói để đà để tiếng đừng nói đừng thế đà để đừng nói để đừng thế mẹ đà để nghĩ đừng thế mẹ đừng thế tê đà để nghĩ đừng thế tê đà để nghĩ tiếng nghĩ đừng thế bé. இந்தியாவில் ஒரு பெண் உருவாகிறா.
அந்த பெண் வந்து முக்கிய அரசியல்வாதி, அந்த பெண்ணோட இது வந்து நல்லபடியாக இருக்கும். அது அரசியல் செயலில் வெற்றி பெற்று அது வாழ்க்கையை வந்து இது பண்ணி அதுதான் நடத்த போகுது. ஃப்யூச்சர் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. vấn đề bình thế thế mà bình thế mà để tí nữa sự hướng đến bình thế bể bình thế để bình thế đó mình nói để bình thế đó đến tình thế mấy mình nói thế đó đến nắng để đừng có tiếng đến bình thế đó đến bình thế đó mình có thế đến mình có thế đó mình hướng đến bình thế gì đó đến mình có đến cái tình thế lẽ đó đến bình thế đó mình hướng đến vấn đề bình thế mà có tiếng đến kinh vấn đề đừng hay đó nếu nỡ đừng hay đó nếu nghĩ để đừng hay đó mình cái bình thế để bình thế bé anh hay đó mình muốn đừng có để gửi cường thế thế đó mình thấy nghĩ chính đến nghĩ đừng hay bé. சூரியனோட வெப்பநிலைகள் ரொம்ப அதிகமான நிலையில் இருக்குது. ஒரு மாறுபட்ட பாகை டிகிரியோட மாற்றுது. அந்த டிகிரியோட சென்சஸ் வந்து அந்த டிகிரியோட செயலில் மாற்ற சொல்ல பூமி வேறுபட்ட மாதிரியில் போயின்னு இருக்குது. அந்த பூக்கோட நிலைமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெப்ப அலைகள், அதுவும் ஜூலை எண்டு வரைக்குமே மிகப்பெரிய வெப்ப அலைகள் வீசப்போகுது. இதை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. காற்று மண்டலம் அதிகமாகிடும். அந்த காற்று மண்டலத்தில் அதிகமாக சொல்ல மழை வந்து அதிகமாகிடும். இந்த மழை அதிகமாக இருக்கிற பார்க்காத இடத்துல மழை பெய்யும். பெய்யாத இடத்துல இது வரைக்கும் பார்க்காத, இப்போ ஜெய்ப்பூர் இருக்கலாம், இல்லைன்னா அகமதாபாத் இருக்கலாம், இல்லைன்னா இது ராஜஸ்தான் இருக்கலாம், சில இடத்துல மலை பிரதேசமாக இருக்கலாம், பாலைவனங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியே பாலைவனங்கள் பிரதேசத்தில் வந்து மிகப்பெரிய எல்லாமே வெஸ்டர்ன்ஸ் இந்த மாதிரியே இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழைகள் வந்து ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். Ngày đừng thấy ngày đừng thấy đâu ngày gửi từ mất đi đừng thấy kê đâu ngày đừng thấy đâu ngày tiếng nó đứng ngắn để đừng thấy đi cùng thấy đâu ngày nữa đừng thấy này đâu ngày tiếng nữa đừng thấy đâu ngày đừng nói tiếng đừng thấy đâu ngày mình nói tiếng để đừng thấy đâu ngày nữa đừng thấy đâu mình nói đừng thấy để đừng thấy đâu ngày nghĩ tiếng ngày đừng thấy biết. தமிழ்நாட்டிலையும் பல மாற்றங்கள் வரும். இன்னும் முன்னேறக்கூடிய நிலைமைகள் எடுத்துன்னு வர போகிறாங்க. சில மாற்றங்கள் எதிர்பார்க்க போகிறோம். அது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் இப்போ இந்த தங்கம் வெள்ளியினுடைய மார்க்கெட் நிலவரம் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? இந்த மாதம் கொஞ்சம் குறையலாம். அடுத்த மாதம் திரும்ப ஏறிடும். அது வந்து டிமாண்டில் கோல்டு இது டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஏறுமுகமாக தான் இருக்குது. இறங்கிட்டு ஃபுல்லாக ஏறிடும். ஷேர் மார்க்கெட் நல்லா தைரியமாக சின்னது போட்டு பண்ணினே இருக்கலாம். 24ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா ஷேர்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. அகஸ்ட் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.